الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال أيضا قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال صلى الله عليه وسلم أيضا من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகிறேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக இறுதியாக வந்த எங்கள் உயிரும் இனிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையாம் அவனது இறை இல்லத்திலே ஒன்று குழுமியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்புல் ஆலமீனை அஞ்சி பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நமக்கெல்லாம் தெரியும் நாம் இருக்கக்கூடிய மாதம், காலம், நேரம் எவ்வளவு பொறுமதியான ஒரு காலம் என்பதாக. அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கால மாற்றங்கள், ஏதோ சில சந்தர்ப்பங்கள், அவகாசங்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் பேரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சங்கையான காலங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றான். அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே,
ரமதானுடைய காலம் என்றால் அது அல்லாஹுவின் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு மாதம், ஒரு காலம். அந்த மாதத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், இரவும் பகலும், ஒவ்வொரு செகண்டும் ரமதானுடைய காலம் என்பது மிக பெருமதியான ஒரு காலம். அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதனை கொடுத்து எதனை எதிர்பார்க்கின்றான்? சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரமதான் மட்டுமல்ல, ரமதான் போன்று எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய அமல்கள் இருக்கின்றதோ, அது ஹஜ்ஜாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், சதகாவாக இருக்கலாம், எந்த அமலை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய சாராம்சம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும். அடியார்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு விடை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு ஒரு அடியான் மரணிக்க வேண்டும் என்பதுதான் முழு வாழ்க்கையினுடைய, முழு அமால்களுடைய சாராம்சம். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக வேண்டியே விசேஷமாக ஏற்படுத்தின ஒரு காலம்தான் ரமதானுடைய காலம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு விடயத்தை பேசுகின்றான். என்ன விடயம்? நோன்புடைய விடயத்தை பேசுகின்ற பொழுது அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் எதனை எதிர்பார்க்கின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ் எங்களை பார்த்து விழிக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய முடிவு என்ன? லஅல்லகும் தத்தகூன். நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும், இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்திலே ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகின்றான். என்ன விடயம்? முன்னால் இருந்தவர்களுக்கு போன்று நோன்பு என்றால் நோன்புடைய விதம்தானே தவிர, ஆனால் நோன்புடைய சட்டத்திலே வித்தியாசம் இருக்கின்றது. சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்களுடைய காலத்திலே இருந்த நோன்புடைய சட்டம் கடுமையான சட்டம். எந்த அளவுக்கென்றால், ரமதானுடைய காலத்தில் ஒரு மனிதன் இஃப்தாருடைய நேரத்தில் இஃப்தார் செய்வதற்கு தவறினால் அவர் தொடர்ந்து நோன்போடு இருக்கணும். இதுவரைக்கும் அடுத்த நாள் இஃப்தாருடைய நேரம் வரும் வரைக்கும் நோன்போடு இருக்கணும். இது சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த சட்டம், கடுமையான சட்டம். இது போல ஒரு சட்டம் இப்ப இருக்குமாக இருந்தா எங்கள்ல யாரும் நோன்பு பிடிக்க மாட்டோம், சந்தேகமே கிடையாது. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சஹாபி இருந்தார்கள், கைஸ் இப்னு சிர்மா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. சாதாரணமான ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு சஹாபி. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சஹாபி பகல் நேரத்திலே வேலை செய்துவிட்டு மிச்சம் களைப்போட டயர்டோட வீட்டுக்கு வருகிறார். வந்து மனைவியிடத்திலே சொன்னார், நான் கொஞ்சம் தூங்கிக் கொள்கிறேன், கொஞ்சம் உறங்கிக் கொள்கிறேன். அதான் சொன்னதும் என்ன கொஞ்சம் தட்டி எழுப்பாட்டிருங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு
மனைவியும் வேலை பளுக்களின் காரணத்தினால் சஹாபியை, கணவனை எழுப்பாட்ட மறந்து விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சஹாபி கண் விழித்து பார்க்கின்றார்கள், இஃப்தாருடைய நேரம் பிந்திவிட்டது, அந்த நேரம் கடந்து விட்டது. சட்டம் என்ன? தொடர்ந்து நோன்போடு இருக்கணும். இது சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த சட்டம். புகாரிலே வரக்கூடிய ரிவாயத். அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, அடுத்த நாள் பகல் பொழுதிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். துஹருடைய நேரம். அபூ சிர்மா இப்னு கைஸ் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயங்கி கீழே விழுகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த காட்சியை பார்த்துவிட்டு சஹாபாக்கள் ஓடுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. யா ரசூலல்லாஹ், அபூ சிர்மா இப்னு கைஸ் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு மயக்கமுற்று விழுந்து விட்டார் என்ற செய்தியை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கின்றார்கள். அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவருடைய அந்த நடந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு விசாரித்தவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். என்ன ஆயத்து? وَكُلُوا وَاشْرَبُوا حَتَّى يَتَبَيَّنَ لَكُمُ الْخَيْطُ الْأَبْيَضُ مِنَ الْخَيْطِ الْأَسْوَدِ مِنَ الْفَجْرِ. இந்த குர்ஆனுடைய ஆயத்து இறங்குகின்றது. சகோதரர்களே, பெரியார்களே, என்ன ஆயத்து? நாம் இப்போது பிடிக்கக்கூடிய நோன்புடைய சட்டம். ஃபஜ்ருடைய நேரத்திலே நோன்பு நோற்று மக்ரிபுடைய நேரத்திலே இஃப்தார் செய்கின்றோமே, இந்த சட்டம் மாற்றி அமைக்கப்படுகின்றது. அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, சாதாரணமாக ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபியுடைய கஷ்டத்தையும் அல்லாஹ் பொறுக்கல்ல. அல்லாஹ் முழு உலகத்திலே உள்ள கியாமம் பரிபந்தம் வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கும் அல்லாஹ் அந்த சட்டத்தை மாற்றி அமைச்சான். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்க தேவையில்ல. நீங்க ஃபஜ்ருடைய நேரத்திலே நோன்பு நோற்று மக்ரிபுடைய நேரத்திலே இஃப்தார் செய்து உங்களுடைய நோன்பை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்ற விடயத்தை குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய காலத்திலே இருந்த சட்டம், நோன்புடைய சட்டம் கடுமையான சட்டம். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது சாதாரணமாக எங்கட நாட்டிலே எடுத்துக்கொண்டோம்டா ஒரு 10 அவர் அல்லது 12 அவர்கள் நாம் நோன்பு நோற்றிருக்கின்றோம் சகோதரர்களே. ஆனா கவலையான செய்தி என்னண்டா, இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்கள் அந்த நோன்பையும் கூட பிடிப்பதற்கு தயாரில்லை. இந்த ரமலானுடைய காலத்திலேயும் அந்த நோன்பை கூட பிடிப்பதற்கு தயாரில்லை. ஏன்? சென்ற வருடத்திலே விடுபட்ட நோன்புகள், எத்தனையோ நோன்புகள் கதா இருக்கின்றது. ஆனால் அதனை கூட நிவர்த்தி செய்யாத எத்தனையோ சகோதரர்கள் எமது சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமதானுடைய காலம் என்பது ஆக பெருமதியான ஒரு காலம். ஆக பெருமதியான ஒரு காலம் எந்த அளவுக்கு என்றால், வரலாறுகள் குறிப்பிடப்படுகின்றது. மரணித்த ஒரு மனிதரிடத்திலே எழுப்பாட்டி, உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில என்ன தேவை இருக்கின்றது, உங்களுக்கு தேவையான விடயம் என்ன என்ற ஒரு விடயத்தை கேட்டா எல்லோரும் ஒருமித்த குரல்ல சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்விடத்திலே அப்படியான ஒரு கேள்வி இருக்குமாக இருந்தா கபராளிகள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? ரமதானுடைய மாதத்தினுடைய ஒரு நாளை கேட்பார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அளவுக்கு பெருமதியான ஒரு காலம்தான் நாம் இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எதற்காக இந்த காலங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான்? முழு மனிதர்களையும் அல்லாஹ் மன்னிக்க கூடிய ஒரு மாதம். சகோதரர்களே, பெரியார்களே,
குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே நபியை பார்த்து சொல்கிறான், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாக வேண்டாம். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை விட்டும் நிராசையாக வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அந்த பாவத்துக்குண்டான தௌபாவை, இஸ்திக்ஃபாரை முறையாக அல்லாஹ்விடத்திலே செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இது ரமதானுடைய காலத்திலே ஆக விசேஷம் என்னவென்றால், அமல்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்புகள், அமல்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்புகள். ஒரு ஃபர்தை செய்தால் 70 ஃபர்துடைய கூலியை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒரு சுன்னத்தை செய்தால் ஒரு ஃபர்துடைய கூலியை அல்லாஹ் கொடுக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதனுடைய பெருமதிகளை எல்லாம் அவமதித்து, இதனுடைய பெருமதிகளை எல்லாம் தெரியாமல் காலங்களை, நேரங்களை வீணான முறையிலே கழித்துக் கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, பெரியார்களே, ரமதானுடைய மாதத்திலே இருக்கக்கூடிய அமல்களில் ஆக பிரதானமான ஒரு அமல் தான் அது ஸலாத்து தராவீஹ், அதாவது தராவீஹுடைய தொழுகை. இது ரமதானுக்கென்று மாத்திரம் குறிப்பான ஒரு அமல். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கவலையான செய்தி என்னென்றா, இன்றைக்கு எல்லா மஸ்ஜிதுகளையும் அழகான முறையிலே திட்டம் தீட்டி பல மாதங்களுக்கு முன்னால் இருந்து இந்த ரமதானை எவ்வாறு செழிப்பாக கழிப்பது, மக்களுக்கு இதனுடைய பெருமதியை எவ்வாறு உணர்த்துவது என்பதற்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையிலே உள்ள எல்லா மஸ்ஜிதுகளிலும் அதிகமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஓரிரு மாதங்களுக்கு முன்பிருந்தே இந்த மாதத்தினுடைய பெருமதிகளையும் மகத்துவங்களையும் அழகான முறையிலே சிறப்பு பயான்கள், நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து அழகான முறையிலே அந்த ரமதானுடைய இரவிலே தராவீஹுடைய தொழுகைகள் நடத்த வேண்டும் என்பதற்காக சிரமப்பட்டு பல இடங்களில் இருந்து சிறந்த ஹாஃபிதுகளை, காரிமார்களை கொண்டு வந்து மஸ்ஜிதுகளிலே தொழுவிக்கின்றார்கள். அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, அழகான முறையிலே அல்லாஹுடைய கலாம் ஓதப்படுகின்றது. ஆனால் இன்றைக்கு மஸ்ஜிதுகளிலே அந்த தராவீஹுடைய தொழுகைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வெறுமனே ரமதானுடைய மாதத்தில் 27வது நாள் மாத்திரம் வந்து முழு மஸ்ஜிதையும் நிரப்பி அலங்கரிப்பதல்ல ரமதானுடைய சிறப்பு. இதுவல்ல ரமதானுடைய முழுமையான ஒரு நிலைமையை நாம் அந்த ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவேற்றக்கூடிய ஒரு கடமை அல்ல. அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமதானுடைய ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு பகலும், ஒவ்வொரு இரவும் அது சிறப்பாக கழிக்கப்படக்கூடிய ஒரு அமல். அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதிகமாக மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுப்போம். இன்றைக்கு சாதாரணமாக உலகத்துடைய அமைப்பில் இருக்கக்கூடிய அமலுக்கு இருக்கும், உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த லாபங்களுக்கு, உலகத்தினுடைய ரூபாய்களை சம்பாதிப்பதற்காக, உலகத்தினுடைய டாலர்களை சம்பாதிப்பதற்காக, உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த பெருமதியான சொத்துக்களை, பெருமதியான நாணயங்களை அடைவதற்காக வேண்டி எவ்வளவெல்லாம் தியாகம் செய்கின்றோம், எவ்வளவெல்லாம் முயற்சி செய்கின்றோம். சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் இந்த ரமதானுடைய காலத்தை மாத்திரம் உதாசீனம் செய்கின்றோம்? அதனுடைய இரவுகள், அதனுடைய பகல்கள் ஏன் உதாசீனம் செய்யப்படுகின்றது? அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமதானுடைய மாதம் என்பது குர்ஆன் இறங்கிய ஒரு மாதம். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய நேரத்திலே ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த சங்கையான குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தது இந்த ரமதானுடைய மாதத்திலே. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமதானுடைய மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது, அதிலே 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவாக அந்த இரவு இருக்கின்றது. அதிலே செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு சுமாராக கிட்டத்தட்ட 83 வருடங்கள் சொச்சம் அமல் செய்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதாக
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் இதனுடைய பெருமதிகள் விளங்குவது கிடையாது? ஏன் இதனுடைய பெருமதிகள் எங்களுடைய உள்ளத்திற்கு வருவது கிடையாது? அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்மைகளுடைய விடயத்தில் பராமுகமாக நடந்து கொள்கின்றோம், ஆகிரத்துடைய விடயத்தில் பராமுகமாக நடந்து கொள்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், யஅலமூன வாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், உலகத்திலே மனிதர்கள் உலகத்தினுடைய வெளிரங்கத்தை வைத்து துனியாவுடைய வெளிரங்கத்தை அழகான முறையிலே விளங்கி இருக்கின்றார்கள், அழகான முறையிலே விளங்கி இருக்கின்றார்கள். இந்த இடத்துக்கு வந்தால் எதனை செய்யலாம், இந்த நாட்டுக்கு போவதாக இருந்தால் யாரை சந்திக்கலாம், சகோதரர்களே, குறுக்கு வழிகள் தெரியும். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வஹும் அனில் ஆகிரத்திஹும் காஃபிலூன், ஆகிரத்தை விட்டும் கஃப்லத்தாக, தஹாவுனாக, பொடுபோக்காக இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். சகோதரர்களே, பெரியார்களே, கஃப்லத் என்ற வார்த்தைக்கு உலமாக்கள் கொடுக்கக்கூடிய அர்த்தம் என்ன தெரியுமா? கஃப்லத் என்பது சாதாரணமாக ஏற்படக்கூடிய மறதி அல்ல, மறதிக்கு மன்னிப்பு இருக்கின்றது. ஆனால் கஃப்லத் என்பது தெரியும், தொழுகையை விட்டால் பாவம் தெரியும், நோன்பை விட்டால் பாவம், வட்டி எடுப்பது கொடுப்பது ஹராம் தெரியும், பாவம் தெரிந்தும் அதனை கணக்கில்லாமல் விடுவார்கள். இதற்குத்தான் கஃப்லத் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான் குர்ஆனிலே. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமதானுடைய காலம் என்பது சிறப்பான ஒரு காலம். சகோதரர்களே, பெரியார்களே, நன்மைகளை அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை செய்து ரப்புடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் ரமதானுடைய மாதம். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹான ரிவாயத் இருக்கின்றது, சிவர்ல ஓடக்கூடிய பள்ளி இருக்கிறது, பள்ளி, இந்த பள்ளியை ஒரே அடியாக அடித்தால் 10 நன்மை கிடைக்கும். புகாரியுடைய ரிவாயத். சகோதரர்களே, பெரியார்களே, சாதாரணமாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் அவர் யோசிக்கக்கூடிய விடயம், அவருடைய கற்பனையும் அவருடைய எல்லையும் 10 நன்மை என்றிருந்தால் 10 ரூபாய் கிடைக்கிறத போல. நன்மைகளுடைய விடயத்திலே நாம் ரூபாயோடு அதனை கம்பேர் பண்ணுகிறோம், ரூபாய்களோடு டச் பண்ணுகிறோம், நன்மையை கணக்கு பார்க்கிறோம் ரூபாயில. சகோதரர்களே, பெரியார்களே, ரியாதிலே இருக்கக்கூடிய ஒருவர், அதாவது வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தால், சவுதியில இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் 10 நன்மை என்றா 10 ரியால் கிடைக்கிறத போல. சகோதரர்களே, பெரியார்களே, நன்மைகளை கணக்கு பார்க்கிறது ரூபாயில, ரியாதுல, டாலர்ல, பவுண்ட்ல அல்ல, நன்மையை கணக்கு பார்க்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு நன்மையினுடைய பெருமதி எவ்வளவு கேட்டு பாருங்க. யாட்ட சரி ஒரு புள்ளைய தட்டி எழுப்பாட்டி கேளுங்க, ஒரு நன்மையினுடைய பெருமதி எவ்வளவு உண்டு, எத்தனை பேருக்கு தெரியும்? அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நன்மையின் பெருமதி இவ்வளவு. அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் சொல்லல ஒரு நன்மைக்கு இவ்வளவுதான் கூலி, கிடையாது. நன்மைகளுடைய விடயத்தை பேசும் பொழுதெல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நிஅமத் ஸவாப், ஹுஸ்னுஸ் ஸவாப், ஸவாபிலே அழகானதை கொடுப்போம், நல்லதை கொடுப்போம். அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், நாங்கள் நாடியவர்களுக்கு கணக்கில்லாமல் கொடுப்போம். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, நாங்கள் நாடியவர்களுக்கு இரட்டிப்பாக்கி கொடுப்போம். ஒரு நன்மையினுடைய பெருமதி இவ்வளவுதான், எங்கேயும் சொல்லல. சகோதரர்களே, பெரியார்களே, புகாரிலே வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு சஹாபி சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னதற்கு பின்னால் கொஞ்சம் சத்தம் போட்டு
சஹாபி ஒரு தஸ்பீகை சொன்னார்கள். என்ன தஸ்பீக்? ரப்பனா லக்கல் ஹம்த் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. சஹீஹான ரிவாயத். சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்றதற்கு பின்னால ரெண்டு துஆக்கள் இருக்கின்றது. நாம் வளமையாக ஓதக்கூடிய துஆ ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாவாத்தி வ மில் அல் அர்தி வ மில் மா ஷி'த மின் ஷைஇன் பஅத். இதுவும் சஹீஹான ரிவாயத். இன்னும் ஒரு துஆ இருக்கிறது, ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. இத ஓதினார் சஹாபி, கொஞ்சம் சத்தமாக ஓதினார். தொழுகை முடிந்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யார் இந்த தஸ்பீகை இந்த துஆவை ஓதியது? சஹாபி கொஞ்சம் பயத்தோட தயக்கத்தோட, நான் ஓதியது தவறோ அல்லது நான் ஓதியது பிழையோ பொருத்தமில்லையோ என்ற ஒரு பயத்தோட தயக்கத்தோட, அன யா ரசூலல்லாஹ், அந்த துஆவை ஓதியது நான் தான் என்று சொன்ன மறுகணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சஹாபியை பார்த்து, நீங்கள் ஓதிய இந்த தஸ்பீஹ், இந்த துஆ, இதனுடைய பெருமதி, இதனுடைய வெயிட், இதனை அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்வதற்காக வேண்டி 8 மலக்குமார்கள் போட்டி போட்டு வந்திருக்கின்றார்கள் என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெறுமனே அதை சொல்றதுக்கு ஒரு 2-3 செகண்ட் போதும். ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. 8 மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த அமலை கொண்டு போவதற்கு வந்திருக்கின்றார்கள் என்றிருந்தால், அந்த அமலுடைய நன்மையின் பாரம் எவ்வளவு வெயிட். சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட பார்வையில இது படிப்பு இல்லை. எங்கட பார்வையில இது படிப்பு இல்லை. சகோதரர்களே, ரமதானுடைய காலம் என்பது ஆக பெருமதியான ஒரு காலம். சிறப்பாக கழிப்பதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு ரமதானையும் அழகான முறையிலே நல்ல அமல்களை கொண்டு சிறப்பாக கழித்து சீதேவிகளுடைய கூட்டத்திலே வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. நாம் அறியாத்தனமாக செய்த அத்தனை பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் சென்ற காலங்களிலே அநியாயமான முறையிலே வீணாக கழித்த ரமதான்களை விட்டும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் நாம் தெரியாம செய்த அத்தனை பாவங்களை மன்னிப்பாயாக. அறிஞ்சி தெரிஞ்சு செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உற்றார் உறவினர்கள், ஊர் மக்கள், நண்பர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றார்கள் யார் யாரெல்லாம் மரணித்து மண்ணறையிலே வாழ்கின்றார்களோ, யா அல்லாஹ் அவர்களுடைய மண்ணறைகளை பொன்னறையாக ஆக்குவாயாக. சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. கண்ணு கட்டிய தூரம் விசாலமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்களுக்கு நீ வழங்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யார் யாரெல்லாம் மரணித்து மண்ணறையிலே வாழ்கின்றார்களோ, யா அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களை கண்ணு கட்டிய தூரம் அவருடைய கபர்களை விசாலமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அந்த சீதவைகளை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இல்முக்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்கள், யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த சீதவைகளை கபூல் செஞ்சிக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஊரையும் மஹல்லாவையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஹல்லாவிலே இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் யா அல்லாஹ் கடனால கஷ்டத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் நோயாளிகளாக கடனாளிகளாக இருக்கின்றார்களோ, யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுக்கு சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் கொடுப்பாயாக. கடல்ல இருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் ரமலானை பூர்த்தியாக அடைந்து அதிலே நல்ல அமல்களை செய்து உன்னுடைய பொருத்தத்தை அடைந்து சீதேவிகளுடைய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை கபூல் செய்வாயாக.